எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பாதையில் பங்கேற்க வந்துள்ள பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் பிலாத்து, மறைநூல் அறிஞர்கள், போர் வீரர்கள், வேடிக்கை பார்க்கும் மக்கள், உதவி செய்த சீமோன், வெரோனிக்கா, எருசலேம் பெண்கள், தீய கள்வன், நல்ல கள்வன், அன்னை மரியா முதலான பல்வேறு மனிதர்களை காணப்போகிறோம். இந்த சிலுவை பாதையில் வரும் மனிதர்களில் யாராய் இருக்க நீ விரும்புகின்றாய்? யார் வாழ்க்கையைப் போல் உனது வாழ்க்கை அமைந்துள்ளது? யாருடைய மனநிலை உனது மனநிலையாய் உள்ளது? பிலாத்துவின் மனநிலை உனதாக இருந்தால் இயேசுவுக்காய் பரிதாபப்படுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? மறைநூல் அறிஞர்களின் மனநிலை உனதாக இருந்தால் இயேசுவின் பாடுகளை நினைத்து கண்ணீர் விடுவதில் என்ன அர்த்தம் உண்டு? போர் வீரர்களின் மனநிலை உன்னதாக இருந்தால் இயேசுவின் வேதனைகளை நினைத்து துடிப்பதில் என்ன பயன் உண்டு? இயேசுவின் பாடுகளை தியானிக்க வேண்டுமானால் நீ சீமோனாய், வெரோனிக்காவாய், அன்னை மரியாவாய், இயேசுவாய் வாழும் மனநிலை கொண்டிருக்க வேண்டுமல்லவா? இயேசுவை பின்பற்றுவதும் நானே, அவரை துன்புறுத்துவதும் நானே, இயேசுவுக்காக பரிதாபப்படுவதும் நானே என்றால் அது எப்படி உண்மையான அன்பாய் இருக்க முடியும்? உண்மையான ஆன்மீகமாக இருக்க இயலும்? இந்த சிலுவை பாதை வழிபாடாக முடிந்து விடாமல் நமது வாழ்க்கையை மாற்றும் பாதையாக மாற வேண்டும் என்ற மனநிலையோடு இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். வாழ்வு தந்திட நீ வகுத்த
முதல் நிலை. இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காயீனின் பகைமை உணர்வு ஆபேலின் உயிரை குடித்தது. சவுலின் பகைமை உணர்வு தாவீதை கொலை செய்ய துடித்தது. அப்சலோமின் பகைமை உணர்வு தன் தந்தை தாவீதின் மீது போர் தொடுக்க செய்தது. தலைமை குருக்களின் பகைமை உணர்வும் பரிசேயர்களின் பகைமை உணர்வும் இயேசுவை குற்றவாளி என்று தீர்ப்பிட வைத்தது. பகைமை உணர்வு நம்மை கோபப்படுத்தும், மனதுக்குள் எரிச்சலை உண்டாக்கும், நமது நிம்மதியை கெடுக்கும், மன அமைதியை குறைக்கும், இறுதியில் அடுத்தவரை பழிவாங்க துடிக்கும். பகைமை உணர்வு அடுத்தவரின் நலனை பாதுகாக்காது, அடுத்தவரின் நற்குணங்களை காணாது, எல்லாரையும் தீயவர்களாய் கெட்டவர்களாய் நினைக்கும், எல்லோரையும் குற்றவாளிகளாக தீர்ப்பிடும், வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தும். பகைமை உணர்வு நமது ஆரோக்கியத்தை பாதிக்கச் செய்யும், நம்மை நோயாளிகளாக மாற்றும், நமது உறவுகளை சிதைக்கும், நமது தொழில் முயற்சிகள் இலக்குகள் என்று நமது எதிர்காலத்தையே பாதிக்கச் செய்யும். பகைமை உணர்வு கடவுளை காயப்படுத்தும், கடவுளிடமிருந்து நம்மை பிரித்துவிடும். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. மத்தேயு அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 23 முதல் 24. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து காணிக்கையை செலுத்துங்கள். ஜெபம். அன்பு இறைவா, பகைமையை மறந்து வாழ நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்வோனின் அதிகாரம் எகிப்திலே இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி அவர்கள் மேல் பாரமான சுமைகளை ஏற்றியது. ஏரோதின் அதிகாரம் 2 வயதிற்குட்பட்ட பிஞ்சு குழந்தைகளை இரக்கமில்லாமல் கொன்று குவித்தது. பிலாத்துவின் அதிகாரம் குற்றமற்ற இயேசுவுக்கு மரண தண்டனை அளித்தது. அதிகாரம் என்பது அடுத்தவரை அடிமைப்படுத்துவதோ கொடுமைப்படுத்துவதோ அல்ல, மனித நேயம் இல்லாமல் மிருகத்தனமாய் நடந்து கொள்வதற்கு அல்ல, உதவி கேட்டு வரும் ஏழைகளை உதாசீனப்படுத்துவதற்கு அல்ல, சாமானிய மக்கள் மீது பழிகளை சுமத்தி தண்டனையை கொடுப்பது அல்ல. அதிகாரம் என்பது ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நடந்து கொள்வதற்கு அல்ல, அடுத்தவரை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி காயத்தை ஏற்படுத்துவதற்கு அல்ல. அதிகாரம் என்பது
அன்பு பணிகள் செய்வதற்கு நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அடுத்தவரை வாழ வைப்பதற்கான வாய்ப்பு. அதிகாரத்தில் அன்பு இருக்க வேண்டும், கனிவு சுரக்க வேண்டும், கருணை வழிய வேண்டும், இரக்கம் வெளிப்பட வேண்டும், பரிவும் பாசமும் நிறைந்து இருக்க வேண்டும். அதிகாரம் பிறர் மீது சுமைகளை ஏற்றுவதற்கு அல்ல, மாறாக பிறர் சுமைகளை இறக்குவதற்கு பயன்பட வேண்டும். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபம். அன்பு இறைவா, என் அதிகாரத்தை பிறர் மீது சுமைகளை வைப்பதற்கு அல்ல, பிறர் சுமைகளை இறக்குவதற்கு பயன்படுத்த வல்லமை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்வுக்கான லட்சியம் இயேசுவிடம் இருந்தது. இறை ஆட்சி பணிக்கான இலக்கு இயேசுவிடம் வெளிப்பட்டது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் நான் வந்தேன் என்பதை தெளிவாக முன்வைத்து பயணித்தவர் இயேசு. லட்சிய மனிதர்கள் தோல்வியைக் கண்டு துவண்டு போவதில்லை, தண்டனைகளைக் கண்டு உடைந்து போவது இல்லை, ஏமாற்றங்களைக் கண்டு சோர்ந்து போவதில்லை. இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்து போராடுவார்கள். இன்னல்கள் ஏற்பட்டாலும் எண்ணியதை அடைவதில் கருத்தாய் இருப்பார்கள். லட்சிய மனிதர்கள் சோம்பலில் சுகம் தேடுவதில்லை, சிற்றின்பங்களில் சிதைந்து போவதில்லை, பயனற்ற செயல்களில் நேரத்தை செலவிடுவதில்லை, தேவையற்ற காரியங்களில் பொழுதை கழிப்பதில்லை, உடலிலும் உள்ளத்திலும் பாவத்திற்கு இடம் கொடுப்பதில்லை. லட்சிய மனிதர்கள் சின்ன சின்ன வெற்றிகளின் ஆணவம் கொள்வதில்லை, பெரிய தோல்விகள் வந்தாலும் நம்பிக்கையை இழப்பதில்லை. பொறுமையாய் இருப்பார்கள், நிதானமாய் யோசிப்பார்கள், கடின உழைப்பை கொடுப்பார்கள், கடவுளை நம்புவார்கள், தன்னம்பிக்கையுடன் தண்டனைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி பயணிப்பார்கள். தடைகள் முற்றுப்புள்ளிகள் அல்ல என்ற தாரக மந்திரத்தை நெஞ்சில் சுமந்து செல்வார்கள். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. மன வலிமை கொள், திடன் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகி ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். ஜெபம். அன்பு இறைவா, தோல்விகளைக் கண்டு மனம் உடைந்து போகாத மன வலிமையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடம். புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதன்மையான கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்று கூறுகிறார் பவுலடியார். தாய் தந்தையை போற்றி என்கிறது 10 கட்டளை. தாய் கடவுள் தந்த மாபெரும் கொடை. நம்மை உலகிற்கு கொண்டு வந்த இன்னொரு தெய்வம். என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத விலை மதிப்பற்ற பொக்கிஷம். நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று உண்மையாகவே நிஜமாகவே ஆசைப்படும் ஒரே ஜீவன் தாய். 1000 உறவுகள் வந்தாலும் 1000 சொந்தங்கள் இருந்தாலும் தாயின் பாசத்திற்கு நிகர் எதுவும் இல்லை. சுயநலம் இல்லாத இதயம், முகமூடி இல்லாத முகம், நடிக்க தெரியாத யதார்த்தம், மறைக்க தெரியாத மனம், அத்தனை துன்பங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளின் நலனை மட்டுமே நினைக்கும் தெய்வ பிறவி தாய். வலியை பொறுத்து கொண்டு மகிழ்ச்சியை தருவாள், பசியை பொறுத்து கொண்டு உணவை கொடுப்பாள், ஆசையை ஒதுக்கி வைத்து பிற நலன்களை பூர்த்தி செய்வாள், தன்னையே வெறுமையாக்கி எல்லோருக்கும் எல்லாம் ஆவாள். தாயை மதியாதோரை இந்த பூமி மதிப்பதில்லை, அந்த சாமியும் ஏற்பதில்லை என்பதை உணர வேண்டும். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. நீதிமொழி அதிகாரம் 1 இறைவார்த்தை 8. உன் தந்தை தந்த நற்பயிற்சிகளை கடைப்பிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. ஜெபம். அன்பின் இறைவா, எனது தாய் தந்தையை வெறுக்காத மனம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடம். புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனது ஒரே மகன் இறந்து போன துயரத்தில் இருந்து நயின் ஊரை சார்ந்த கைம்பெண்ணை கண்டபோது இயேசு அவர் மீது பரிவு கொண்டு, அம்மா,
அழாதீர் என்றார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டதைக் கண்டு இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். பசியோடு இருந்த மக்களை பார்த்து, இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்றார் இயேசு. இயேசுவின் பரிவு உள்ளம் பல மக்களுக்கு வாழ்வை தந்தது, வாழ்வதற்கான நம்பிக்கையை தந்தது. பரிவு உள்ளம் கொண்டவர்கள் ஒருபோதும் சுயநலமாய் நினைக்க மாட்டார்கள், சுயநலமாய் நடந்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் படும் வேதனை, துயரம், துன்பம் கண்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். நமக்கு ஏன் வம்பு என்று விலகி செல்ல மாட்டார்கள். பரிவு உள்ளம் கொண்டவர்கள் ஆதாயம் தேடாமல் உதவி செய்வார்கள், நன்றியை எதிர்பாராமல் நன்மையை செய்வார்கள், புகழ்ச்சியை எதிர்பாராமல் கருணை காட்டுவார்கள். வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியாமல் உதவிகளை செய்துவிட்டு செல்வார்கள். பரிவு உள்ளம் கொண்டவர்கள் அடுத்தவரின் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள், அடுத்தவரின் வலியை உணர்ந்து கொள்வார்கள், அடுத்தவரின் கண்ணீரை துடைப்பார்கள், அடுத்தவரின் சுமைகளை தாங்கிக் கொள்வார்கள். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. எபேசியர் 4 அதிகாரம் 32 இறைவார்த்தை. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஜெபம். அன்பின் இறைவா, அடுத்தவரின் துயரம் கண்டு பரிவு உள்ளத்தோடு உதவி செய்யும் மனம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதிலும் எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடம். புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. 6ஆம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாவீதின் துணிவு கோலியாத்தின் பிடியிலிருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றியது. எஸ்தரின் துணிவு யூத மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஆமானை கொலை செய்தது. யூத தாயின் துணிவு கடவுளுக்கு எதிராக ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம் என்று தானும் தன்னுடைய 7 பிள்ளைகளும் உயிரை இழக்க முன்வர செய்தது. திருத்தூதர்களின் துணிவு நற்செய்திக்காக உயிரை கொடுக்க செய்தது. வெரோனிக்காவின் துணிவு எதிர்ப்புகள் மத்தியிலும் இயேசுவின் முகத்தை துடைக்க செய்தது. துணிவு என்பது எல்லோரையும் எதிர்ப்பது அல்ல, எதை வேண்டுமானாலும் செய்வது அல்ல. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பது அல்ல. துணிவு என்பது ரவுடித்தனம் செய்வது அல்ல, அடுத்தவரை அடித்து காயப்படுத்துவது அல்ல, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது அல்ல, தீய காரியங்களை தைரியமாக செய்வது அல்ல, தேவையற்ற சாகசங்களை செய்து உயிரை மாய்த்து கொள்வது அல்ல, தீய வார்த்தைகளை பேசுவதும் கை நீட்டி மற்றவர்களை அடிப்பதும் அல்ல. துணிவு என்பது மன வலிமை, சவால்களை தைரியமாக சந்திப்பது, தோல்விகளை பயப்படாமல் ஏற்றுக்கொள்வது, உண்மையோடு நடந்து கொள்வது, நேர்மையோடு வாழ்வது, நல்ல வழியில் மட்டுமே செல்வது, நல்லவற்றை மட்டுமே செய்வது, அடுத்தவரின் துன்பத்தில் ஓடோடி சென்று உதவுவது. வெரோனிக்காவின் துணிவு
இயேசுவின் முகத்தை துடைத்தது போன்று. மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. மத்தேயு அதிகாரம் 10 இறைவார்த்தை 28. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டுமே கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஜெபம். அன்பு இறைவா, பிறர் துன்பத்தை துடைக்கும் துணிவை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் பீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அலகையின் சோதனையால் ஆதாம் ஏவாள் கீழே விழுந்தார்கள். அதனால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். தாவீதுக்கு வந்த சோதனையால் தாவீது பாவத்தில் விழுந்தார். தனது அன்பு மகனை இழந்தார். பேதுருவுக்கு வந்த சோதனையால் பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அதனால் மனதில் நிம்மதியை இழந்தார். யூதாஸ் இஸ்காரியோத்து சோதனையில் விழுந்து இயேசுவை காட்டிக் கொடுத்தார். அதனால் தன் உயிரை மாய்த்து கொண்டார். சில பேர் சோதனையை வெல்கிறார்கள், சில பேர் சோதனையில் வீழ்கிறார்கள். சோதனைகளை வெல்வதற்கு சிறந்த உதாரணம் சிலுவை நாயகன் இயேசு. சோதனைகள் எல்லோருக்கும் வரும். சோதனைகள் ஆள் பார்த்து வருவதில்லை. கெட்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் மட்டுமல்ல, நல்லவர்களுக்கும் சோதனைகள் வரும். கடவுளின் பிள்ளைகளுக்கும் சோதனைகள் வரும். சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல் நம்மை வீழ்த்த பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகளை வெற்றி கொள்ள நமது உடல் வலிமை மட்டும் போதாது. நமது அறிவு, ஆற்றல், திறமை, சக்தி மட்டும் போதாது. மன வலிமை வேண்டும். கடவுளின் துணை வேண்டும். இறைவனின் உறவில் நாம் வாழ வேண்டும். இறை வார்த்தையில் உறுதி வேண்டும். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறைவார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்கள் வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, சோதனைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீயோரிடமிருந்து எங்களை காத்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் பீடமோ. புதிய
8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்று இசையா வழியாக ஆண்டவர் கூறுகிறார். தொழுகை கூட தலைவரின் மகள் இறந்து போன பின்பு எல்லோரும் மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்த போது இயேசு சிறுமியின் தந்தையிடம் அழாதீர் என்று ஆறுதல் கூறினார். நயீன் ஒரு கைம்பெண் தனது மகனை பறிகொடுத்த நிலையில் இருந்தபோது அந்த கைம்பெண்ணிடம் அம்மா அழாதீர் என்று ஆறுதல் தந்தார் இயேசு. கண்ணீரோடு அழுது கொண்டு வந்த எருசலேம் பெண்களிடம் அழாதீர் என்று ஆறுதலை கொடுத்தார் இயேசு. ஆறுதல் வலியை குறைக்கும், கவலையை போக்கும், வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கும், கண்ணீரை துடைத்து மன வலிமையை ஏற்படுத்தும். என்னை அன்பு செய்ய, கருணை காட்ட, அக்கறை காட்ட உலகத்தில் உறவுகள் இருக்கின்றன என்ற தைரியத்தை கொடுக்கும். ஆறுதல் வலிமை அளிக்கும், வல்லமையை தரும், உறுதியை கொடுக்கும். பயம், அச்சம், குழப்பம், படபடப்பு போக்கி தெளிவை கொடுக்கும். கவலை, தனிமை போக்கி சவால்களை சந்திக்க உந்தி தள்ளும். ஆறுதல் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது, எல்லா சூழலிலும் தேவைப்படுகிறது. ஆறுதல் கொடுப்பது ஆற்றலை கொடுப்பது போல, ஆறுதலை வழங்குவது வாழ்வதற்கான வழியை காண்பிப்பது போல. எனவே ஆறுதலை கொடுப்போம். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. யோவான் 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆறுதலை எதிர்பார்த்து அல்ல, ஆறுதலை கொடுத்திடும் ஆவலை எனக்குள்ளே தந்திடும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரே, நான் திக்குவாயன், என்னால் சரியாக பேச முடியாது என்றார் மோசே. ஆனால் மோசேயின் பலவீனத்தை ஆண்டவர் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவரே, தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதன் நான் என்றார் ஏசாயா. ஆனால் ஆண்டவர் அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. பாவிகளில் பெரும் பாவி நான் என்றார் பவுல். உனது வலுவின்மையில் என் வல்லமை விளங்கும் என்றார் கடவுள். பலவீனர்களை வெல்ல முடியும். இலக்குகளை அடைய உடல் பலவீனங்கள் முட்டுக்கட்டை அல்ல. லட்சியங்களை அடைய உடல் பலவீனங்கள் தடை அல்ல என்பதை இயேசு உணர்த்துகிறார். 3ஆம் முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கிறார். பலவீனம் பற்றிய கவலை நம்மை பரிதாபத்திற்கு இட்டுச் செல்லும். பலவீனங்களை பற்றிய வருத்தங்கள் எதிர்மறையான
எண்ணங்கள் நம்மை முடமாக்கி விடும். பலவீனங்கள் பற்றிய புலம்பல் நம்மை நோயாளியாகவே மாற்றிவிடும். பலவீனங்கள் எல்லோருக்கும் உண்டு. எல்லோருமே ஏதோ ஒரு பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பலவீனங்களை நினைத்து வருத்தப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை அடைந்துள்ளார்கள். பலவீனங்களை கடந்து தங்கள் பலத்தை நம்பியவர்கள் சாதனையாளர்களாக வாழ்கிறார்கள். பலவீனத்தை தூக்கி எறிந்து நமது பலத்தை மூலதனமாய் வைத்து முயற்சி எடுப்போம். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை மார்க்கு 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 38. உங்கள் மனம் ஆர்வம் உடையது தான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் பலவீனங்களை நினைத்து நினைத்து நான் முடங்கி போகாமல் இருக்க பலம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதே எங்கள் பாவச் சுமைகள் தானோ, உந்தன் சிரசின் கிரீடமோ. புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ, இந்த சிலுவை பாதையோ. 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரைப் போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின என்று இஸ்ரேல் மக்களின் பாவ வாழ்க்கையை எசாயா குறிப்பிடுகிறார். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டு இருந்தார். தூதர் தம்முன் நின்று கொண்டு இருந்தவர்களை நோக்கி, அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள் என்று கூறுவதை சக்கரியா இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். இயேசுவின் அழுக்கு படிந்த ஆடைகள் இங்கே களையப்படுகின்றன. நமது பாவத்தின் அடையாளமாய் அமைந்த ஆடைகள் களையப்படுகின்றன. பாவத்தின் ஆடைகள் களையப்பட்டு புதிய வாழ்வை இயேசு நமக்கு கொடுக்கின்றார். நிர்வாணம் என்பது ஆடை இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல. நிர்வாணம் புதிய வாழ்வுக்கான அடையாளம். பிறக்கும் குழந்தை பாவம் இல்லாமல், பகைமை இல்லாமல், வன்மம் இல்லாமல், கோபம் இல்லாமல், தீய எண்ணங்கள் இல்லாமல் தூய்மையாய் இருப்பது போல பாவமில்லாமல் வாழும் வாழ்க்கை ஆன்மீக நிர்வாணம் ஆகும். நிர்வாணம் என்பது உடலை மறைக்கும் ஆடைகளை களைவது மட்டுமல்ல, ஆன்மாவை மறைக்கும் அகம்பாகம், ஆணவம், தற்பெருமை, சுயநலம் போன்றவற்றை களைவதும் நிர்வாணம் ஆகும். அகத்தில் நாம் நிர்வாணம் அடைய உடலில் நிர்வாணத்தை ஏற்கிறார் இயேசு. மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை ஏசாயா 61ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10. விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஜெபம். அன்பின் இறைவா, ஆன்மாவை மூடியுள்ள அழுக்கு படிந்துள்ள என் ஆடைகளை களைந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான
11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலிப்பு நத்தானியேலிடம் இறைவாக்கினர்களும் திருச்சற்ற நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொன்னபோது நத்தானியேல் சொன்னது, நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாவது வரக்கூடுமோ என்பதுதான். இயேசு தனது சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் கற்பித்த போது ஊரை சார்ந்த மக்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருக்கு எப்படி ஞானம் வந்தது என்றுதான் வினவினார்கள். மத்தேயு சக்கேயுவின் வீடுகளுக்கு சென்றபோது பாவிகளின் வீடுகளுக்கு செல்கிறாரே, எனவே இவர் பாவிகளின் நண்பன் என்றுதான் இயேசுவை பார்த்தார்கள். சிலுவையில் அறைவது என்பது வெளிப்புற செயல்களை பார்ப்பதும் அவற்றிற்கு நாமே சில அர்த்தங்களை கொடுத்து முத்திரை குத்தி நசுக்கி வைப்பதும் சிலுவையில் அறைவது தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? சிலுவையில் அறைவது என்பது இவர் இப்படிப்பட்டவர்தான், இவருடைய குடும்ப பின்னணி இப்படிப்பட்டதுதான், இவர் நடத்தை இப்படிப்பட்டதுதான், இவன் சார்ந்த ஜாதி, இவன் பிறந்த ஊர் என்று தனிப்பட்ட விதத்தில் முத்திரை குத்துவதும் சிலுவையில் அறைவது தான். சிலுவையில் அறைவது என்பது உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது, உனக்கு வரவே வருவது வராது, நீ திறமை இல்லாதவன், தகுதி இல்லாதவன், நீ பயனற்றவன், பண்பாடு அற்றவன் என்று மட்டம் தட்டி முன்னேற விடாமல் முடக்கி வைப்பது சிலுவையில் அறைவது தான். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. எபேசியர் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 29 முதல் 30 முடிய. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வாக்கிற்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கின்றார். ஜெபம். அன்பின் இறைவா, பிற்போக்கான எண்ணங்களை கொண்டு ஒருவரை மதிப்பிடாமல் முத்திரை குத்தாமல் அவரையும் மனதார நேசிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதிலும் எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் பீடமும். புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கூறி உயிர் துறந்தார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்றார் இயேசு. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று பதிவு செய்கிறார் யோவான். அன்பு செய்பவர்கள் அர்ப்பணம் செய்வார்கள். உறவுகளை நேசிப்பவர்கள்தான்
உயிரை கொடுக்கவும் முன்வருவார்கள். கொடுப்பது என்பது பொருள்களை தருவது மட்டுமல்ல, உடைமைகளை தருவது மட்டுமல்ல, பணத்தை அளிப்பது மட்டுமல்ல, அவற்றையும் கடந்து கொடுப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. அன்பான வார்த்தைகள், அக்கறையான உபசரிப்புகள், கருணையும் பரிவும் கொண்ட செயல்கள், நம்பிக்கை தரும் உடன் இருப்பு, நல்ல ஆலோசனைகள் என இப்படி கொடுப்பதற்கு நிறைய இருக்கின்றன. கொடுப்பது என்பது அன்பின் அடையாளம், அர்ப்பணத்தின் வெளிப்பாடு. கொடுக்கும் இடத்தில் வாழ்வு பிறக்கிறது, மகிழ்ச்சி நிறைகிறது. கொடுப்பது என்பது தெய்வத்தின் குணம். கொடுக்கும்போது தெய்வமாக மாறுகிறோம், சாமியாக தெரிகிறோம். ஆம், கொடுக்கின்ற போது நாம் தூய்மையாகின்றோம். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை எபேசியர் அதிகாரம் 13 இறைவார்த்தை 16. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஜெபம். அன்பின் இறைவா, உயிரை கொடுத்து உதவி செய்யவில்லை என்றாலும் உள்ளத்தை தந்து உதவி செய்ய வரம் தாரும். ஆமேன். சிலுவையில் அறையுண்டிருக்கும் கர்த்தரை நோக்கி ஜெபம். திவ்ய இயேசுவே, புலோக இரட்சணியத்து நிமித்தம் தேவரீர் மனித அவதாரம் எடுத்து பிறந்தீர். விருத்த சேதனப்பட்டீர். யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டீர். துரோகியான யூதாசினால் முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கப்பட்டீர். சங்கிலியால் கட்டுண்டு மாசற்ற செம்மறி புருவையைப் போல கொலை களத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டீர். அன்னாஸ், கைப்பாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் சமூகத்தில் அவமானமாய் நிறுத்தப்பட்டீர். பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டீர். சாட்டை, கசை வார்களினால் அடிக்கப்பட்டீர். நிந்தை கோரணியாய் திரு கண்கள் மூடி குட்டப்பட்டீர். திருமுகத்தில் துப்பப்பட்டீர். முள்முடி சூட்டப்பட்டு மூங்கிற்கடியால் அடிக்கப்பட்டீர். திருச்சட்டைகள் உரியப்பட்டீர். ஆணிகளால் சிலுவையில் அறையுண்டு உயர்த்தப்பட்டீர். கள்ளர்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டீர். பிச்சு கலந்த புளித்த காடி குடிக்க கொடுக்கப்பட்டீர். ஈட்டியால் குத்தப்பட்டீர். என் ஆண்டவரே சுவாமி, அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்து பூசிக்கும் உமது திருப்பாடுகளை கொண்டும் உமது திரு சிலுவை மரணத்தை கொண்டும் என்னை நரக அக்னியினின்று மீட்டு ரட்சித்து உமது வலது பாரிச கள்ளனுக்கு கட்டளையிட்ட மோட்ச பாக்கியத்தில் அடியேனையும் சேர்க்க தயபுரியும். பிதாவோடேயும் இஸ்பிரித்து சாந்தோடேயும் சதாகாலம் சுயஞ்சீவியராய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவரமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதிலும் எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் பீடமும். புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வானதூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தைகளாக சொன்னவை. கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். தாவீதின் அரியணையை பெறுவார், என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே கிடையாது.
வானதூதர் சொன்னது எதுவும் நடக்கவில்லை. அரியணையில் இருப்பார் என்று நினைத்தால் இங்கே உயிரற்ற நிலையில் என் மடியில் கிடத்தப்பட்டிருக்கிறாரே என்று மரியா புலம்பவில்லை, கூப்பாடு போடவில்லை. ஏமாந்து போய்விட்டேனே என்று கடவுளை தூற்றவில்லை. காரணம், மரியா கடவுளின் திருவுளத்தை உணர்ந்தவள், கடவுளின் திட்டத்திற்கு முழுவதும் ஆமேன் என்று சொன்னவள். கடவுளின் திட்டத்திற்கு செவி சாய்ப்பது என்பது நமது ஆசைகளை விட்டுவிட்டு கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்துவதாகும். நமது விருப்பு வெறுப்புகளுக்கு முதலிடத்தை தராமல் கடவுளின் செயல்பாடுகளை கடைபிடிப்பதாகும். கடவுளின் திட்டம் நமக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம், பல வேளைகளில் நமக்கு பாதகமாக இருக்கலாம். இடர்கள், இன்னல்கள், நெருக்கடிகள், சவால்கள், காயங்கள் கூட கொண்டு வரலாம். கடவுளை முழுமையாய் நம்புகிறவர்களால் மட்டுமே கடவுளின் திருவுளத்தை முழுமையாய் நிறைவேற்ற முடியும். அன்னை மரியா கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றிய முதல் சீடர் ஆவார். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை. மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வழிபாடுகளில் உம்மை போற்றுபவர்களாகவும் வாழ்க்கையில் உம்மை தூற்றுபவர்களாகவும் இல்லாமல் இருக்க வரம் தாரும். ஆமீன். வியாகுல மாதாவை நோக்கி ஜெபம். ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே, சர்வேஸ்வரனுடைய அமலோற்பவ தாயாரே, தேவரீர் சேசுநாதருடைய அகோர துன்ப துயரங்களைக் கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தினுடையவும் வேத சாட்சியத்தை தாங்கினீரே. நீர் உமது எண்ணில் அடங்காத கஷ்டங்களின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஏக பேரான திருசுதனை ஒரு தகன பலியாகவும் என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் இரட்சணிய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர். பாவியாகிய என்னை மீட்டு இரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் திரு உதிரத்தில் கனியுமான இயேசுவையே இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்குக்கு எட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உறுதியான பிரதிக்கினையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும் புதிய பாவங்களால் என் நேச இரட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறியாதிருக்கவும் அவருடைய வரப்பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து அவருடைய சிலுவையினுடையவும் திருப்பாடுகளுடையவும் பேறு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக பிதாவிடமும் சுதனிடமும் உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இந்த பாரமான சிலுவையை சுமந்து போவதிலும் எங்கள் பாவச் சுமைகள் தானோ உந்தன் சிரசின் கிரீடமும். புதிய வாழ்வு தந்திட நீ வகுத்த பாதையோ இந்த சிலுவை பாதையோ. 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் அது பலன் கொடுக்கும் என்றார் இயேசு. அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது என்று இறப்பு உயிர்ப்பு பற்றி பவுலடியார் குறிப்பிடுகிறார். உயிரற்ற நிலையில் இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் உயிர் பெற்ற நிலையில் அவர் மீண்டும் வருவார். இறப்பு நிச்சயம் எல்லாருக்கும் வரும். தப்பிக்க இயலாது, தவிர்க்க இயலாது, வேண்டாம் என்று நிராகரிக்க முடியாது. எனவே அதை பற்றிய கவலை, வருத்தம் அடைவதில் பயனில்லை. இறப்பை குறித்து பயப்படுவதில் லாபம் இல்லை. இறப்பு வரும்போது வந்து போகட்டும். அதுவரை மகிழ்ச்சியோடு வாழ்வோம், மன நிறைவோடு வாழ்வோம். இறப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இறப்பை நெருங்கி கொண்டிருக்கும் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் வாழ்க்கையை நேசிப்போம், அன்பை கொடுப்போம், பாசத்தை கொட்டுவோம், மன்னிப்பை வழங்குவோம், மகிழ்ச்சியை தருவோம், உதவிகள் செய்வோம், ஊக்கத்தை உற்சாகத்தை பகிர்வோம், உலகத்தில் விண்ணகத்தை காண்போம். நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் மரணம் கூட நன்றாகவே அமையும். மனமாற்றத்திற்கான இறைவார்த்தை ரோமையர் 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7. நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்றும் இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்று இறக்கின்றோம். எனவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கின்றோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இவ்வுலக வாழ்க்கை நீர் தந்த கொடை என்பதை உணர்ந்து வாழவும், மறு உலக வாழ்வை கொடையாக பெற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். கர்த்தருடைய 5 காய ஜெபம். இயேசுநாதர் பாடுபட்டு சிலுவை மரத்தடியிலே தேவமாதா கூட நிற்கிறது போலவும், அவருடைய திருக்காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணால் காண்கிறது போலவும் தியானித்து விசுவாசமாய் சொல்லும் ஜெபம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாய் இருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுகள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைய தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதரே, சுவாமி, தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணமடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுக்களையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியலும் சுவாமி. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.